ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 14 சுகோற்பத்தி. சூதர் கூறுகின்றார், ஓ முனிவர்களே, புரூரவ சக்கரவர்த்தியை துயரத்தில் ஆழ்த்திய ஊர்வசி என்னும் வேசி வியாசர் ஆசிரமம் சென்று கூக்குரலிட்டு அழுது கொண்டிருந்தனள். வியாச முனிவர் அவளை பார்த்து, இக்கன்னிகை தேவ கன்னிகையாய் இருத்தல் வேண்டும். இவளை நாம் அங்கீகரிப்பது தகுதியன்று. இவளை விடுவதும் குணமன்று. இதற்கென் செய்வேன் என்று இவ்வாறு சிந்தித்திருக்கும் தருணத்தில் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றெண்ணி அவள் கிளி ரூபம் கொண்டு அதிக பக்தியோடு சிங்காரமாய் அங்கும் இங்கும் உலாவினள். அதை கண்ட வியாசர் வியப்படைந்து காம மீதூர்ந்து மயிர்ப்புலகம் கொண்டு மனம் காமமழியில் செல்ல, அதை தன்னறிவார் கூடியவளவில் உள்ளடக்கியும் தன்னுள் அடங்காமல் அவளுள் ஒடுங்கி மோக வலையில் சிக்கிக் கொண்டு உழலும்போது தாம் செய்ய தகுவதாகிய அக்னி காரியத்தை செய்ய வேண்டுமென்கின்ற அறிவு தோன்றி அரணியில் மத்தை பூட்டி அக்னியை வெளிப்படுத்த விடாது கடையும் காலத்தில் இவரது வீரியமானது அந்த அரணியில் சிதறியது. சிதறியதனால் அக்னிக்கு அனுச்சிதம் உண்டாயிற்றென்று சிந்தித்து மீளவும் விடாது கடைந்து கொண்டிருந்தனர். அச்சமயத்தில் அவ்வரணியிலிருந்து இவரை போலும் ஓர் புத்திரன் தோன்றினன். புத்திரனை கண்ணுற்ற வியாசர் ஆனந்தமடைந்து, அரணியில் உண்டான இவன் மகா பரிசுத்தன், இவன் உற்பத்தி யாவராலும் வியக்கத்தக்கது என்று நினைத்து கொண்டே அவ்வரணியினின்றும் அக்னியை வெளிப்படுத்தினர். அவ்வக்னி நெல் முதலிய அவிசுகளை உட்கொண்டு மேலோங்கி எழுவது போல் அதிகமாய் ஜுவாலித்து வலம் சுழித்து எழுந்தது. வியாசர் அதை பார்த்து அனுச்சிதம் உண்டாயிற்றே என்றெண்ணிய ஐயத்தினின்றும் நீங்கி மிக்க ஆனந்தமடைந்து, இது சிவபெருமான் தந்த வரத்தின் பெருமைதானோ? இந்த அரணியிற் தோன்றிய தேஜோ ரூபமான புத்திரன் இரண்டாவது அக்னி போர் ஜுவலித்து கொண்டிருக்கின்றானே, இவனல்லவோ புத்திரன் என வியப்புற்று அக்குழந்தையை தழுவி கையில் எடுத்துக்கொண்டு கங்கையில் ஸ்நானம் செய்து மீண்டும் தன் ஆசிரமமடைந்து சுகரூபியான ஊர்வசியைக் கண்டு மோகம் கொள்ள இப்புத்திரன் உண்டானமையால் சாதகாதி கர்மங்களை செய்து சுகன் என்று பெயரிட்டனர். ஆகாயத்தினின்று புஷ்ப மாறி பொழிந்தது. தேவர்கள் துந்துபி முதலிய பஞ்ச வாத்தியங்களை முழக்கினர். தேவதாசிகள் நடித்தனர். கந்தர்வர்கள் பாடினர். நாரதர் முதலிய ரிஷிகள் ஆசிர்வதித்தனர். உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் ஆனந்த சாகரத்தில் மூழ்கினர். அத்தருணத்தில் ஆகாயத்தினின்றும் தண்டமும் கமண்டலும் கிருஷ்ண ஆசனமும் வியாசருக்கருகில் வீழ்ந்தன. அதை சுகர் எடுத்து தரித்து கொண்டனர். பின்னர் வியாசர் சுகருக்கு உபநயனம் செய்தனர். உடனே சுகர் அதிக தேஜஸுடன் வளர்ந்து வேதங்களையும் வேதாந்தங்களையும் தம் பிதாவை போலும் கற்றுணர்ந்தவர் ஆயினர். வியாசர் சுகருடைய தீக்ஷண்ய புத்தியை கண்டு, நமது குமாரனாகிய சுகமுனிவன் பிரம்மச்சரியாசிரமத்தை அடைந்து குருகுல வாசம் செய்து சர்வ சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்து பின்னர் இல்லற தர்மத்தை வந்தடைய வேண்டுமென்றெண்ணும் பொழுது பிரகஸ்பதி பகவான் அங்கு வந்தனர். அவரை கண்டவுடன் தமது ஞான புத்திரனை அவர் அடி பணியச் செய்து அவர் பின் அனுப்பினர். சுகர் பிரகஸ்பதி பகவானை உபாத்தியாயராக வைத்துக்கொண்டு வேத வேதாந்தங்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் நன்றாய் குருகுல வாசம் செய்து கற்றுணர்ந்து குரு தட்சிணையும் கொடுத்து திரும்பி தன் தகப்பனாரிடம் வந்தனர். வியாசர் சர்வ சாஸ்திர சம்பன்னனான புத்திரனை கண்டதும் அன்போடு எழுந்திருந்து விரைவாய் ஆலிங்கனம் செய்து உச்சி மோந்து இனிய மொழி கூறி கல்வி நலமுசாவி தமது ஆசிரமத்திலேயே இருக்கச் செய்து பின்னர் விவாகம் செய்விக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவராய் ஒரு முனி கன்னிகையை விசாரித்து சுகரை பார்த்து கூறுகின்றார், ஓ மேதாவி, நீ தர்ம சாஸ்திரம் முதலியவைகளை நன்றாய் கற்றுணர்ந்தவன். உனக்கு யான் அதிகமாய் சொல்ல வேண்டுவதில்லை. நீ இப்பொழுது நல்ல லட்சணமான கன்னிகையை விவாகம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமிகள் செய்ய வேண்டிய தேவ யக்ஞம் பிதுர் யக்ஞம் முதலிய கர்மங்களை மனைவியுடன் செய்து பித்ரு கடனினின்றும் என்னை விமோச்சனம் செய்துவை. புத்திரன் இல்லாதவனுக்கு ஸ்வர்க்கமில்லை என்று தர்ம சாஸ்திரம் கூறுகின்றமையால் நீ கிரகஸ்தாசிரமத்தை அடைந்து என்னை சுகிக்கச் செய்வாய்.
பிரம்மச்சரியத்தை நிறைவேற்றினது போல் கிரகஸ்தாசிரமத்தையும் நிறைவேற்றிவிட்டு பின்னர் தவம் புரியச் செல்வாய். யான் உன்னை புத்திரனாய் அடைவதற்கு அநேக காலம் தவம் புரிந்தேன். பின் நீ அயோனிஜனாகவும் மேதாவியாகவும் தேவதா ரூபியாகவும் பிறந்தாய். உன் தந்தையான என்னை கிரகஸ்தாசிரமம் அடைந்து காப்பாற்றுவாய் என்றனர். இவ்வாறு கூறிய இல்லற விருப்பமுடைய தந்தையை பார்த்து அதில் விருப்பமில்லாத சுகர் கூறுகின்றார்: ஓ மேதாவியான தர்மஜரே, நீர் என்ன சொல்லுகின்றீர்? நாம் உம்முடைய மகனாயினும் நன்மார்க்கத்தில் பிரவேசிக்கும்படி கட்டளையிட்டால் அந்தபடி செய்வதற்கு அதிக விருப்பமுடையவன் ஆவேன். வேறு மார்க்கத்தை கூறுவீராயின் நான் எப்படி விரும்புவேன்? வியாசர் கூறுகின்றார்: ஓ குழந்தாய், யான் 100 வருடம் கோரமான தவம் புரிந்து அதிக கஷ்டத்துடன் சிவாராதனையும் செய்து உன்னை புத்திரனாக பெற்றேன். ஆதலால் என் இஷ்டத்துக்கு விரோதம் செய்யாதே. உனக்கு பொருள் வேண்டுமாயின் அரசனை யாசித்து வேண்டிய பொருள் சம்பாதித்து கொடுக்கிறேன். அதனை வைத்துக்கொண்டு மனைவியோடு யௌவனத்தில் நல்ல சுகத்தை அனுபவித்து கொண்டிருவென்று கூறினர். சுகர் கூறுகின்றார்: ஓ பிதாவே, இம்மானிட உலகத்தில் விசாரமற்ற சுகம் என்பது ஏது? நீர் கூறிய சுகம் முன்னர் சுகம் போற் தோன்றி பின்னர் ஆறா துயரம் தருகின்றது. இப்படி துக்க பரம்பரைக்கிடமாயிருக்கின்ற இல்லற வாழ்க்கையை அறிவுடையோர் சுகமென்று கூறார். உம்முடைய சொற்படி ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொண்டால் அப்பெண்ணுக்கு யான் வசப்பட்டு இருக்க வேண்டும். பிறருக்கு உட்பட்டிருக்கின்றவனுக்கு சுகம் என்பது உண்டாகுமா? உண்டாகிறதே இல்லை. அதிலும் ஸ்திரீ வசப்பட்டவனுக்கு சுகம் உண்டாகிறதென்பது விந்தையினும் விந்தையே. அப்படி அறிவின்மையால் ஸ்திரீ வசப்பட்டவன் புத்திர பௌத்திரர்களாகிற இரும்பு விலங்குகளில் கட்டப்பட்டு ஒரு நாளும் அவ்விலங்கினின்றும் விடுபடுகிறதில்லை. இத்தேகம் மலமூத்ராதிகள் செய்யப்பட்ட பிண்டமாய் இருக்கின்றது. இதுபோலவே பெண்கள் தேகமும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சரீரத்தில் என்ன சுகம் உண்டாகப் போகிறது? இதில் வித்வான் பிரீத்தி வைப்பதற்கு சம்மதியான். ஓ பிதாவே, யான் யோனியில் பிறவாதவன். அப்படிப்பட்ட எனக்கு இத்தகைய அற்ப விஷயங்களில் மனம் பிரவேசிக்க சம்மதியாது. ஆதலால் உம்முடைய சொல்லை கேட்டு மனம் புரிந்து இனி யோனியில் ஜனிக்கும்படியான காரியத்தை செய்ய மாட்டேன். சம்சாரத்தில் சுகிக்க யான் விரும்பேன். அற்புதமான ஆத்ம சுகத்தை அனுபவிப்பதற்கே என் விருப்பம். அந்தபடி ஆத்ம சுகத்தை அனுபவிப்பேனாயின் கர்ப்பவாசம் செய்து யோனி வாயிலாக ஜென்மமெடுக்கும் துக்கத்தை அனுபவிக்காமல் இருப்பேன். யான் பிரதமத்தில் ஆத்ம சுகத்தை தரும்படியான வேதாந்தங்களை விஸ்தாரமாய் குருவினிடத்தில் படித்தேன். இப்பொழுது உம்மிடத்தில் கர்ம மார்க்கமாக பிரவிற்த்திகளான இம்சையான பாடங்கள் படிக்கும்படி நேர்ந்தது. எனக்கு வாய்த்த பிதா குரு ஆகிய உங்கள் இருவரிடத்திலும் நன்மார்க்கத்தை காணோம். என் ஆசிரியரோ நீர் கூறிய இந்த சம்சார சாகரத்தில் நன்றாய் மூழ்கி கிடக்கிறார். இஃது அஞ்ஞானமல்லவா? இப்படி அஞ்ஞானத்தால் கவரப்பட்ட பிரகஸ்பதி என்னை கடைதேறச் செய்வதற்கு எப்படி திறமைசாலியாவர்? ரோகத்தால் பீடிக்கப்பட்ட வைத்தியன் எப்படி பிறருக்கு ரோக சிகிச்சை செய்வதற்கு ஆளாவான்? ஆயினும் அவர் உம்மை நோக்க நல்லவரே. ஏனெனில் சம்சாரத்தில் மூழ்கினவராயிருந்தும் மோட்சமடைய விருப்பமுடைய எனக்கு அதற்கு ஹேதுவான நிலையை கூறினாரேயன்றி உம்மை போல் கிரகஸ்த நிலையை கூறியதில்லை. நீர் என் பிதாவாகவிருந்தும் துன்பம் தரும் கிரகஸ்த தர்மத்தை உபதேசிக்கின்றீர். இது பயனற்ற உபதேசம். எனக்கு தத்துவோபதேசம் செய்து சம்சாரமாகிய கொடிய பாம்பின் வாயில் புகவொட்டாது காப்பது உமது கடமை. இக்கோரமான சம்சாரம் சக்கரம் போல் சுழன்று கொண்டு இருக்கின்றது. சூரியன் இரவிலும் பகலிலும் உழன்று வருகின்றானேயன்றி இளைப்பாறுதல் எப்படி இல்லையோ அப்படியே அச்சம்சார சாகரத்தில் அகப்பட்டு கொண்டவனுக்கு சுகத்திற்கு இடமே இல்லை. ஓ தந்தையே, விசாரிக்கும் அளவில் இதனுள் சுகம் என்பது ஒரு சிறிதாயினும் இருக்கின்றதா? அமேத்தியத்திற் கிருமி உழன்று சுகிப்பது போல் மாந்தர்களுக்கு இச்சம்சாரத்தில் சுகபுந்தி உண்டாகிறது. சம்சாரத்தில் அதிக ஆசை வைப்பவர் எவர்களோ அவர்களை விட மூட்டர் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்டவர் பன்றிக்கும் நாய்க்கும் சமமானவர். பெருதற்கருமையான மானிட சரீரத்தை எடுத்து வேத சாஸ்திரங்களையும் விதிப்படி அத்தியனம் செய்து சம்சாரமாகிய பாசத்தார் கட்டுப்பட்டால்
அந்த கட்டை விடுவிப்பதற்கு எவன் சாமர்த்தியமுடையவன்? புத்திரனிடத்திலும் தாரத்தினிடத்திலும் வீட்டினிடத்திலும் மிக்க ஆவல் கொண்ட பண்டிதன் இந்த உலகத்தை விட மேலான பரலோகம் ஒன்று இல்லை என்று மதிமயங்கி கூறுகின்றான். அவன் விசேஷமாய் கற்றுணர்ந்தவனாயினும் அவன் அறிவில்லாதவனே. எந்த மனிதன் பெண்களாகிற மாய வலையினார் கட்டப்படவில்லையோ அவனே வித்வான், அவனே மேதாவி, சாஸ்திர பாரங்கதன், எல்லையை உணர்ந்தவன். வேதத்தை உருவேத்தி பாடம் பண்ணுவதனால் என்ன பயன்? சம்சார பந்தத்தினின்றும் விடும்படியான பாடத்தை படிப்பதுதான் பயன். பாசத்தினார் கிரகித்து கட்டியிருக்கச் செய்வது எதுவோ அது கிரகஸ்தமென பெயர் பெறும். அதனை உடையவன் கிருகஸ்தன். அப்படிப்பட்ட பந்தத்தில் என்னை பிரவேசித்துச் சுகிக்கும்படி உபதேசிக்கின்றீரே, அதனுள் உண்மையில் சுகம் இருக்கின்றதா? ஆகையால் அதனுள் பிரவேசிப்பதற்கு மிகவும் பயப்படுகின்றேன். எவர்கள் வேத சாஸ்திரங்களை கற்றுணர்ந்தும் மந்த மதிகளாயிருக்கின்றார்களோ அவர்கள் வினையினால் கவரப்பட்டவர்களே. அவர்கள் அந்த கிரகஸ்தாசிரமத்தை அடைந்து மீண்டும் மீண்டும் ஜென்மம் எடுப்பதற்கு வித்தை நாட்டி பந்தப்பட்டிருப்பவர் இவ்வாறு. இப்படி கூறிய சுகரை பார்த்து வியாசர் கூறுகின்றார், ஓ குழந்தாய், நீ கிரகஸ்தாசிரமத்தை மந்தமதிகளுக்கும் வினையினால் கவரப்பட்டவர்களுக்கும் ஆலயம் என்று கூறினாயல்லவா? அதை அப்படி கூறுவதற்கு காரணம் ஒன்றும் இல்லை. ஒருவன் கிரகஸ்தாசிரமத்திலிருந்தும் மனதில் பற்றில்லாமல் இருப்பானானால் முக்தனாவான். அன்றி அவ்வாசிரமத்தில் நியாய வழியாய் பொருளை சம்பாதித்து வேதத்தில் விதித்த கர்மங்களை கிரமப்படி செய்யும் ஸ்ரத்தை உடையவனாயும் சத்திய சந்தனாயும் ஆச்சார சீலம் உடையவனாயும் இருப்பானாயின் அவன் அப்பந்தத்தினின்றும் விடுபடுவான் என்பதில் தடையேதும் இல்லை. அன்றி பிரம்மச்சாரியும் வானப்பிரஸ்தனும் சந்நியாசியும் மத்தியான வேளையில் கிரகஸ்தரை நாடி ஜீவிக்கின்றார்கள். நீதியில் ஒழுகும் கிரகஸ்தாசிரமிகளும் தங்கள் வீட்டை நாடி வந்த மேற்கூறிய 3 ஆசிரமிகளையும் பக்தியினாலேயும் அன்னதானத்தினாலேயும் இனிய சொற்களினாலேயும் உபசரிக்கின்றார்கள். ஆதலால் இல்லறத்தை விட மேலான தர்மம் ஒன்றும் இல்லை, அப்படி இருப்பதாய் சொல்லப்படவும் இல்லை. அக்காரணம் பற்றியே வசிஷ்டர் முதலிய பெரியோர்களினாலேயும் ஞானிகளினாலேயும் அஃது அங்கீகரிக்கப்பட்டது. வேதத்தில் விதித்த கர்மத்தை வழுவாமற் செய்கின்றவனுக்கு சாதிக்க கூடாதது எதுவிருக்கின்றது? ஸ்வர்க்க மோட்சமோ நல்ல ஜென்மமோ இவற்றுள் எதனை விரும்புகின்றானோ அது வருகின்றது. தர்ம வித்துக்கள் கூறும் விதி என்னவெனில் ஒவ்வொரு ஆசிரமத்தையும் தவறாமல் கொள்ள வேண்டும் என்பதேயாம். ஆதலால் கிரகஸ்தாசிரமத்தை அடைந்து தேவர்களையும் பித்ருக்களையும் மானிடர்களையும் விதிப்படி திருப்தி அடைய செய்யும்படியான கர்மங்களை சோம்பலின்றி செய்து உன் மனைவியோடு கூடி சத்புத்திரனை பெற்று அவனை கிரகஸ்தாசிரமத்தில் சேர்த்துவிட்டு பிறகு நீ அந்த ஆசிரமத்தை பரிகரித்து வானப்பிரஸ்தாசிரமத்தை அடைந்து அதற்குரிய விரதத்தை அனுஷ்டித்து அந்த ஆசிரமத்தில் சில காலம் இருந்து பின்னர் சந்நியாச ஆசிரமத்தை அடைவாய். ஹே புத்திரா, இந்திரியங்களையும் மனசையும் வெல்வது இல்லறத்தில் ஈடுபடாதவனுக்கு முடியாது. ஆதலால் அவைகளை வெல்வதற்காகவே கல்யாணம் செய்து கொண்டு அவைகளை வென்று பின்னர் வார்த்திக தசையில் தவம் புரிய வேண்டுமென்பது சாஸ்திரங்களில் கூறப்படும் முடிவு. ஓ புத்திரனே, விஸ்வாமித்ர முனிவர் 3000 வருடம் அகோராத்திரமாய் கோரமான தவம் புரிபவராயிருந்தும் மேனகையை கண்டவுடன் மோகித்து அவ்வனத்திலேயே சகுந்தலை என்னும் புத்திரியை பெற்றனரல்லவா? எனக்கு பிதாவான பராச்சரர் வளைஞர் மகளாகிய மத்ஸ்யகந்தியை கண்டு மோகித்து அப்பெண்ணை சுவாதீனப்படுத்தி கொண்டு ஓடத்திலேயே இருந்தனரல்லவா? பிரமன் தன் புத்திரியினிடத்தில் மோகம் கொண்டோடி திரிந்து மூர்ச்சை அடைந்து பின்னர் சிவபெருமானால் தெளிவடைந்தனன். ஆதலால் இவைகளையெல்லாம் நீ நன்றாய் ஆலோசித்து என் சொற்படி நல்ல குலத்தில் உதித்த கன்னிகையை மனம் புரிந்து வேத சம்பந்தமான கர்மங்களை செய்வாயாக என்றனர். 14வது அத்தியாயம் முற்றிற்று.